இந்தியா புகழ் வாங்குற நேரத்துல நாசம் பண்ணிட்டியே. என்ன யாரையும் உன காப்பாத்த சொன்ன? உங்க அப்பா. எங்க அப்பா எந்திட்ட நம்ம சண்டைக்கு எங்க அப்பா இழுக்கிற. உன்னை எனக்கு பிடிக்கல, நான் போறேன். என்னடா அது வம்பா போச்சு? உன்னை காப்பாத்திட்டு வர சொல்லி உங்க அப்பா தான் என்ன அனுப்பிச்சாரு. உனக்காக அந்த 4 மொட்டை தலை என்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறேன். நான் மட்டும் வரல, உங்க கதி என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எதுவும் நடந்திருக்காது. நான் எவ்வளவு அழகா திட்டம் போட்டு நடிச்சேன் தெரியுமா? அவன் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் நடிச்சேன். அவன் ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தானே எனக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் என்ன உன் குடலை கிழிச்சிருப்பான்னு சொன்ன. நீ மட்டும் நடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. உன்னை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி இருப்பான். சாரி. என்ன சாரி மண்ணாங்கட்டி? கால் உடனே உங்க அப்பா நான் கொடுப்பேன். நீ செல்லத்தோட போய் மாட்டிக்கிட்டானா உங்க அப்பா வந்து காப்பாத்துவான். என்னதான் அனுப்பி வைப்பா. என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்பவே அவன் கிட்ட போய் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்ததை சொல்ல பாரு. மரியாதை போ. கைய விடு, கைய விடு. உங்க அப்பா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்க சத்தியம் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் அவர் இந்த என்னடா பைத்தியக்கார பிசாசா இருக்கு. போட்டுடுவேன், கொன்னுடுவேன். I will kill you. கொடுங்க. ஹலோ மெட்ரா 444467. ஏமாவா பேசுறது? எம்மாடி நான் தாமா உங்க அப்பா பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? அப்பா யாருப்பா இந்த மோகன்? இவரையும் இங்க அனுப்பி வைக்கீங்க? ஏமா நான் ஒரு பையனை அனுப்பி வச்சேன். காப்பாத்திட்டானா? இப்ப எங்க இருந்துமா பேசுற? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கேன்ப்பா. இத பாருங்க, அந்த செல்லதுரைய போலீஸ்ல காட்டு கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட எனக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க. நீமா உளற போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ. ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னு காப்பாத்துறேன். சுத்த நன்றி கெட்ட பொண்ணா இருக்கு. இப்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. எந்த நேரத்துல பத்தீங்க சார்? சுத்த லூசா இருக்கு சார் இது. மரியாதை கெட்டு தொடஞ்சாங்க சார். ஹலோ ஹலோ. குளிர் இல்ல சார், உங்க பொண்ணு என்ன போட்டு இப்படி ஆட்டுது. ஹலோ. நம்பா போச்சு. இப்ப அவ என்ன சொல்ற? என்ன சொல்றாளா? ஏன் என்ன காப்பாத்துனேங்கடா? மறுபடியும் அந்த செல்லதுரைக்கிட்டே போவாளா? அவனை போலீஸ் கையில புடிச்சு கொடுத்து தங்க பதக்கம் வாங்க போறாளாம். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்த பாரு, என்ன அடிக்கணும். போன அவர்கிட்ட கொடு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன். சரிம்மா சரி, நான் உனக்கு சொல்றேன் கேளுமா. சிங்கத்தின் குகைக்குள்ளார போய் விஷ பரீட்சை பண்ணாம வெளியில இருந்து டிடெக்டிவ் பண்ணு. அதுவும் நல்லது. சரிப்பா. நீ போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ மோகன், நீ சேமா கூடவே இரு. அவ கண்டுபிடிக்கிறவளோ இல்லையோ, நீ அந்த அயோக்கியனை கண்டுபிடி. காசு எவ்வளவு செலவானாலும் சரி நான் தர்றேன். என்ன சார் சொல்ல பண்றீங்க நீங்க? இந்தாப்பா நீ மாட்டேன்னா அவளா போய் ஏதாவது வம்பள கும்பல மாட்டிக்குவா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணாலும் தர்றேன்ப்பா. சரி, ஒரு கண்டிஷன். ஐயோ இன்னுமா? சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நம்பர் 1, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க கூடாது. சரிங்க. நம்பர் 2, பக்கத்துல பறக்க கூடாது, ஏன்னா பத்திக்கும். நம்பர் 3, என் பொண்ணையோ உன்னை காதல் பண்ணாலும் நீ அவளை காதலிக்க கூடாது. சரியா? ஐயோ சத்தியமா? சத்தியம். உங்க அப்பாட்ட நீங்க கேளு. என்னப்பா இது? தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறதுக்கு போனவங்க ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காங்க. அடேங்க, கேவலம் ஒரு பொண்ணை கொண்டு வர கூட அவங்களால முடியலையா? நான் கேட்டேன் சார். அவளை கடத்திக்கிட்டு போனவன் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறானா? யார் அவன்? இதோ இவன் தான். இவன் நான் நினைக்கிறவனா இருந்தா இவன் அப்பனை எனக்கு நல்லா தெரியும்.
குட் மார்னிங் சார். டுடே ப்ரோக்ராம்ஸ். எஸ். 10 மணிக்கு குந்தா எலக்ட்ரிசிட்டி மேனேஜர் மிஸ்டர் கிஷோர் குமார் மீட் பண்றீங்க. ஓகே. 12 மணிக்கு லயன்ஸ் கிளப் லஞ்ச். எஸ். 5 PM யுனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ். வாட்? 5 PM யுனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ். தட்ஸ் ஆல் சார். செக்ரட்டரி சார், அந்த செல்லத்துறையோட பிளான்ஸ் என்னன்னு விசாரிச்சு வைக்க சொன்னேனே. எஸ் சார். அப்துல் கஃபார் கான் எஸ்டேட்டை அங்க உள்ள ஸ்டாஃப்களுக்கு லஞ்சம் கொடுத்து அஷ்டக்கணக்கு எழுத வச்சு அதை ஏலத்து கொண்டு வந்துட்டாரு. வர 16th ஆக்ஷன். வர்ற 16ஆம் தேதி அவன் அந்த எஸ்டேட்டை ஏலத்துக்கு எடுத்துருவானா? அப்படித்தான் தோணுது சார். ரிமைண்ட் மீ ஆன் 16th. ஓகே. தானோ, நீ எங்க இருக்க? சைலண்ட் சைலண்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் அப்துல் கபார் கான் அவர்களின் எஸ்டேட்டை நம்முடைய மதிப்புரிய செல்லத்துறை அவர்கள் கேட்ட அளவிற்கு யாரும் கேட்காத காரணத்தால் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தரம் 2 தரம் 5 லட்சத்து 1 ரூபாய். 5 லட்சத்து 5 லட்சத்து 1 ரூபாய். ரூபாய்? ஏ, அது ரூபாயா தெரியலையா? வேணும்னா அவர் 5 லட்சத்து 2 ரூபாய் கேட்க சொல்லுங்க. நான் இந்த பிச்சைக்காரனா? 6 லட்சம். கிரேட் மேன் இஸ் ஆல்வேஸ் கிரேட் மேன். 6 லட்சம் 1 தரம், 6 லட்சம் 2 தரம், 6 லட்சத்து 1 ரூபாய், 7 லட்சத்து 1 ரூபாய், 8, 9, 10 lakh, 11, 12. 12 lakhs 1 rupee. 12 ஐயா தட் 12 lakhs 1 rupee. ஒரு தரம் 12 lakhs 1 rupee. ஒரு தரம் 12 lakhs, 2 தரம் 12 lakhs, 3 தரம் 12 lakhs 1 rupee. ஐயா குட் டே. மிஸ்டர் RDL கம். better luck next time. அவன் பேர் என்ன? RDL கம். RDL கம். அதன தமிழ் பேரா இங்கிலீஷ் பேரா? கம்முன்னு பேரை வச்சிருக்கான். எதிரியுமே ஒட்ட மாட்டாங்குது. அது என்ன அளவோ? அவன் யாரு, எப்ப இந்த ஊருக்கு வந்தா, என்னை எதிர்க்க எப்படி அவனுக்கு தைரியம் வந்தது, இந்த விவரமெல்லாம் எனக்கு உடனே தெரிஞ்சா. அறிவு இருக்கா உனக்கு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கொஞ்ச நேரம் நீ காணாமதான் எனக்கு பக்தி ஆயிடுச்சு. என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல. ஏய், முட்டாள்தனமா பேசாத. மறுபடியும் செல்ல திறக்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஜெயில அடைஞ்சு கிடக்குற மாதிரி என்னால ஹோட்டல்ல இருக்க முடியாதுப்பா. என்ன செடியை தூக்கிற? டிஃபன் சாப்பிடலையா? ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த செல்லதுரையை கண்டுபிடிக்கிறதுக்காக இது வரைக்கும் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? அவன் என்ன சாதாரண பிக் பாக்கெட்டா? ஒரு பெரிய ஸ்மக்லர். சரியான ஆதாரம் கிடைக்கிறவங்க நம்ம தான் பொறுமையா இருக்கணும். பாத்து பாத்து. பொறுமையா இருந்தா நிச்சயம் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஆனா அது வரைக்கும் நீ கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுவும் ஏன் கண்ட்ரோல்ல. இங்க பீச்சுக்கா? ஊட்டில ஏறு பீச். சாரி சாரி கண்ணா. ஆமா, இப்படி என் மேல உரசினா உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்ன வருது? என்ன என்ன வாக்குறுதி? கொஞ்சம் வாயை மூடிட்டு வரியா? ஓஎஸ் கம் ஆன். கோவம் வந்துருமே.